சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டெட் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல ஜியோகிராஃபி வந்து லைட்டாக ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தோம். அதில் எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு மார்க் பண்ண பிடிஎஃப் நேற்று கொடுத்துருப்பேன். சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அதை நல்லா ரீட் பண்ணிட்டு டக்குன்னு ஈஸியாக முடிச்ச மாதிரி இருக்கலாம் சொன்னீங்க. ஒரு கிளான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார்னு சொன்னீங்க. ஸோ இது பாருங்கள், இப்போ நான் ஜஸ்ட் இதை சொல்கிறது நீங்கள் மைண்டில் இப்போ ஒன்றும் இல்லை. இதை நீங்கள் கண்ணிலையும் பார்க்கலாம், இல்லைனா ஓரமாக அப்படி வச்சுட்டு ஆடியோ வடிவில் கூட கேளுங்க. ஈஸியாக மைண்டில் ஸ்டோரேஜ் ஆயிரும். வித்தின் 7 பாடம், நம்ம 8ஆம் பாடம் பேரிடர் மேலாண்மை பெருசாக நமக்கு தேவையில்லை. 7 பாடம் இருக்குது. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 10 நிமிஷமாக ஒரு 1 ஹவர் கிளாஸ் இருக்கும். இந்த 1 ஹவர் கிளாஸில் உங்களுக்கு இது பிரித்தே தரேன். உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் சேவ் ஆயிரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்து +2வும் கொடுத்துருவேன். ரைட்டாப்பா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப ஈஸியானதான். இங்கே உங்களுக்கு +1ல் ரொம்ப ஈஸியானதுங்கிறதுக்கு நான் மார்க் பண்ணி கொடுத்தது தான் எக்ஸாம்பிளே. பாருங்கள், எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோகிராஃபியோட பேசிக்கு. அப்போ பேசிக்னாலே சின்னதாக தானே இருக்கும். அவ்வளோதான் மைண்ட் செட். அப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த பாடம் எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷமே அதிகம் தான். ரைட். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு விஷயம். ரைட். இந்த மாதிரி விஷயத்தில் படிக்கணுமா சார்னா, அறிஞர்கள் கொடுத்துட்டாலே படிக்கணும் தான். புவியியல் பற்றிய படிப்பு என்பது நிலவரப்படத்தில் உள்ள இடங்களை நினைவு கொள்வதற்கும் மேலானது. இது உலகின் சிக்கல்களை புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் கொடுத்துருக்காரு. பொதுவாகவே புவியியல் பற்றிய படிப்பு, அந்த படிப்பை பற்றி சொன்னாலே பொதுவாக படிப்புனால எங்கே போவோம்? அமெரிக்காவுக்கு தான் போவோம். ஸோ பராக் ஒபாமா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜியோகிராஃபிக்கல் ஓரியன்டாக காடுகளை நேசிக்கக்கூடியவர். ஸோ அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ அதை பற்றி அவர் சொல்லியிருக்கலாம். இந்த பாடம் வந்து நீங்கள் புவியியல் பற்றிய படிப்பு படித்தா தான் நீங்கள் வந்து நிறைய அதில் தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு டைலாக் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கிரேக்கம். இந்த கிரேக்கம்ங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5ஆம் பாடம் 6ஆம் பாடம் போகும்போது தான் கொஞ்சம் வார்த்தைகள் மாறும். கிரேக்கத்துக்கு பதிலாக ஃப்ரான்ஸ் மொழி, அந்த மொழின்னு சொல்லி மாறும். மிச்சம் எல்லாமே ஜியோகிராஃபினா கிரேக்கம் தான். ஏன்னா கிரேக்க தத்துவ அறிஞர்கள்ட்டிருந்து தான் எல்லாமே தொடங்குது. அவங்க தான் எல்லாமே ஜியோகிராஃபிகளை ரொம்ப ரிசர்ச் பண்ணவங்க. அதில் எரட்டோதெனிஸ் எனும் கிரேக்க அறிஞர் புவியியல் என்ற சொல்லை வடிவமைத்தார். இதுதான் ஃபஸ்ட்டு. எரட்டோதெனிஸ் அப்படிங்கிறத புவியியல்னு சொல்ல வடிவமைக்கிறார். ரைட்டா? என்னமோ ஒரு சொல் அப்படிங்கிற மாதிரி எரட்டோ அப்படின்னு வச்சுக்காங்க. ஏன்னா ஜியோகிராஃபி அப்படின்னா என்னன்னா விவரித்தல். அந்த ஜியாவ்னா விவரித்தல் என பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்க மொழியில் அந்த ஜியோகிராஃபிக்கான அர்த்தம் இதுதான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த பக்கம் முடிஞ்சா, அப்போ ஜியோகிராஃபி என்ற சொல்லை வடிவமைத்தவர் யாருன்னா எரட்டோதெனிஸ். ரைட்டு. ஒருத்தர் எரட்டோ வந்து வடிவமைச்சிட்டார். அடுத்து ஹெரடோட்டஸ், தாலஸு, அரிஸ்டாட்டில், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் குறிப்பிட்ட அறிஞர்கள்னு சொல்கிறாங்க. ரைட்டு. இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது கொஸ்டினானா கொஸ்டின் கிடையாது. அடுத்து புவியோட வளர்ச்சியை 3 வகையாக பிரிக்கலாம். கண்டுபிடிப்பு காலம், அப்புறம் 1800 to 1950, 1900க்கு அப்புறம் இப்போ கரண்ட் ட்ரெண்டை, இந்த 3ஆக பிரிச்சுட்டாங்க. ரைட். கண்டுபிடிப்பு காலத்தில் என்ன நடந்துச்சு அதுதான் ரொம்ப முக்கியம். 1400 to 1800 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வாஸ்கோடகாமா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்கள, இவங்க எல்லாருமே வெற்றி பயணங்களாக பெருசாக இவங்க தான் ரிசர்ச் பண்ணி இந்த நிலம் டு நிலம், இந்த கடல் டு கடல் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி இவங்க தான் போகிறாங்க. இது பேசிக்காக தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே இவங்க ஃபுல்லாக கிரேக்கம் சார்ந்த அறிஞர்கள், இந்த கிரேக்க தத்துவம் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டாக உங்களுக்கு. அடுத்து ஐரோப்பாவோட நிலங்கள் பகுதி தான் சார்ந்து தான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து 1800 to 1950ங்கிற போது ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவின் புவியியலானது வலிமையானதாயிருச்சு. அப்போ பாருங்கள், ஐரோப்பாவின் பல நாடுகள் இக்காலகட்டத்தில் புதிய நிலப்பரப்புகளை காண எண்ணிலடங்கா பயணங்களை தொடங்கின. ரைட்டு. இது ஐரோப்பா வந்து தொடங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கிரேக்கம் பார்த்தோம், இப்போ ஐரோப்பா பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்குறோம்னா அமெரிக்கா, ஐரோப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இதுதான் வரி. இவர் ஹம்போல்டு, இவர் நல்ல ஞாபகம் வச்சுக்காங்க. மனித மற்றும் இயற்புவியலுக்கு ஜெர்மனியின் அலெக்சாண்டர் வான் ஹம்போல்டு. நம்ம ஷார்ட்டாக அலெக்சாண்டர் வான் வரைக்கும் போக வேணாம். ஹம்போல்டு, கம்முன்னு கடை. இப்போ பூமி இருக்குல்ல, பூமி என்ன செய்யுது? கம்முன்னு இருக்குது. என்றைக்கு வந்து கொந்தளிக்குன்னே தெரியாது. இப்போ கம்முன்னு இருக்கா, அந்த ஹம்போல்டு தான் ரொம்ப முக்கியம். அவர் தான் 1844 வந்து பார்த்திங்கன்னா ஹம்போல்டு வெளியிட்ட காஸ்மோஸ் நல்லா பார்த்துக்காங்க. அந்த நூலில் தான் இந்த புவியியல் பற்றியும் நிலவியல் பற்றியும் ஆய்வு செய்கிறது. இந்த ரொம்ப முக்கியமான நூல். இந்த நூலை மேற்கோள் காட்டி தான் நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. இந்த ஹம்போல்டை பற்றி ஒரு ஒரு பாக்ஸே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், ஹம்போல்டு பக்கத்தில் யார் இருக்கா? ரிக்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரட்செல் அப்படிலாம் இருப்பார். ரிக்டர்னால் புவியியலில் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல இவங்கெல்லாம். அடுத்து ரட்செல். ரைட். ஓகே, இதுவும் பிரச்சனை இல்லை.
இப்போ நீங்கள் கம்போல்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இவரையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. யாரை? இந்த இங்கே ஒருத்தர் இருப்பார், சாரி, கம்ஃபோல்டு தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது கம்போல்டு தான். அடுத்தது போகலாம். அடுத்து இதெல்லாம் வந்து அவங்க போனாங்க வந்தாங்க, இதெல்லாம் படம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து வந்துடணும். ரைட், டக்குன்னு வந்துட்டோம்னா அளவீடு புரட்சினா என்ன? புவியியலை கற்பதற்கான புதிய தொடக்கம் தான் அளவீடு புரட்சி. இந்த அளவீடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அது ஒரு தொடக்கமாக இருந்தது அளவீடு புரட்சிங்கிறாங்க. அடுத்து புவியின் கருப்பொருள்கள் ஒரு 5 இருக்குங்க. அந்த கருப்பொருளை வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் டி பேட்டிசன். இந்த வில்லியம் டி பேட்டிசன் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் புவியியலுடைய மரபுகளை இது பண்ணியிருக்காரு. பொதுவாக மரபுனா பேட் பிடிக்கிறது நமக்கு ஒரு மரபாகவே இருக்கும். நம்ம கிரிக்கெட் விளையாடும்போது எனக்கு பேட்டிங் தான் நான் பிடிப்பேன் அப்படின்னு இருப்போம் பார்த்தீங்களா, அப்போ மரபு சார்ந்துனா இந்த பேட்டிங்னே ஆக வச்சுக்காங்க. வில்லியம் இது இயர்ஸ் கூட ஆக வச்சுக்கணும். இந்த பேட்டிசன் அப்படிங்கிற ஒரு நல்ல புவியியல் மரபுகளை சார்ந்து நல்லா ரிசர்ச் பண்ணக்கூடியவர். அது கிட்டத்தட்ட ஒரு 5 வகையில் இருக்கும். அது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த 5 கருப்பொருள்கள் இந்த பேக் சைடில் பார்த்தா தெரியும். அமைவிடம், நகர்வு, வட்டாரம், இடம், மனித சுற்றுச்சூழல் தொடர்பு. இது 1984 தான் உறுதி செஞ்சுருப்பாங்க, இந்த இதில் போட்டிருப்பாங்க. புவியின் கருப்பொருள்கள் இது 1984 அமெரிக்க புவியியலாளர் கூட்டமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. இந்த பேட்டிசன் மட்டும் வச்சுக்காங்க. அங்கே ஹம்ஃபோல்டுன்னு பார்த்தீங்க, இங்கே பேட்டிசன் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அளவீடு புரட்சி பார்த்துட்டிங்க. ரைட், அடுத்து பாருங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இருக்காது. மனித சுற்றுச்சூழல் தொடர்பு வந்து 3 வகையில் இருக்கலாம். சார்பு நிலை, ஒத்துப்போதல், மாற்றி அமைத்தல். சார்பு நிலைனா எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிறது. ஒத்துப்போதல்னால் கரெக்டாக அந்த சூழ்நிலையை ஒத்து போகும். பாலைவனத்துக்கு போனாலும் சரி, துருவ நிலையில் இருந்தாலும் சரி, துருவ நிலையில் இருக்கும்போது பனி அதிகமாக இருக்கும். இதில் வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றி அமைத்தல்ங்கிறது நம்ம போய் சூழ்நிலைக்கு தந்தாப்புல மாற்றி அமைக்கிறது. இதெல்லாம் ஸ்டோரி தான். இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு ரீட் பண்ணாலும் அது ஜஸ்ட்டு ஸ்டோரி தான். அடுத்து புவியியல் கற்றலுக்கான அணுகுமுறைகள் என்ன? 2 அணுகுமுறை இருக்குது. முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை, வட்டார அணுகுமுறை. இதில் முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை தான் ஹம்ஃபோல்டு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு திரும்ப வந்துட்டார் பாருங்க. அந்த ஹம்ஃபோல்டு தான் அதை அறிமுகப்படுத்துகிறார். முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை. முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறைனா என்ன சார்? இயற்கை அல்லது செயற்கை 2 நிகழ்வுகளையும் படிக்கிறது தான் ஹம்ஃபோல்டு அப்படிங்கிறது. ரைட்டாங்க. அடுத்தது இதை 4 வகையாக பிரிக்கலாம். இயற்புவியியல், உயிர் புவியியல், மானிட புவியியல், புவியியல் முறைகள்னு சொல்லி 4 பிரிப்பாங்க. பட் பிரச்சனை இல்லை. நம்ம ஹம்ஃபோல்டுங்கிற ஒரு அகைனகன் வந்தாருக்கார் வருங்க. இவர் தான் ஹம்ஃபோல்டு, காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு பண்டைய கிரேக்க சொல்லின் பயன்பாட்டிற்கு புத்துயிர் அளிக்கிறாரு. அந்த புத்தகத்தை வந்து ஆய்வு கட்டுரையை சப்மிட் பண்ணுறாரு. அதே மாதிரி மனிதனால் தூண்டப்பட்ட காலநிலை மாற்றத்தை 1800 முதல்ல எடுத்துரைத்தவரும் இவர் தான். நல்ல மதகுருவின் நீரூற்று. இவர் என்ன சொல்கிறாருன்னா, குவானகோ ஆஸ்பால்ட் ஏரியை, ஒரு ஏரி இருக்குது, அதை நல்ல மதகுருவின் நீரூற்று அப்படின்னு விவரிக்கிறார். ஆமத்தில் பாக்ஸில் இருந்தால் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் 2 பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். இவரை அமெரிக்க அதிபர் ஜெபர்சன் ஹம்ஃபோல்டை மிகச்சிறந்த விஞ்ஞான மனிதர் அப்படின்னு சொல்லி பாராட்டிருக்காரு. அப்போ ஹம்ஃபோல்ட் இவரை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பேட்ரி அப்படிங்கிறது, அந்த பேட் பிடிக்கிறது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க மரபு சார்ந்து. வட்டார அணுகுமுறைனா கார்ல் ரிட்டர். வட்டார அணுகுமுறை கார்ல் ரிட்டர். இவங்க 3 பேரையும் ஃபஸ்ட்டே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்ல் ரிட்டர்ன்னு இருக்கும், இங்கே ரிட்டர்ன் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இவர் ஹம்ஃபோல்டு வாழ்ந்த காலத்தில் தான் வாழ்ந்திருக்கார். இவர் வட்டார அணுகுமுறை. வட்டாரம்னா ஆய்வு பண்ணுறது, பகுப்பாய்வு பண்ணுறது, வளர்ச்சி அடைகிறது, திட்டமிடுதல் பண்ணுறது, வட்டார ரீதியாக இருக்கும். ரைட், ஓகே, 2ம் பார்த்துட்டோம். அடுத்து புவியியலுடைய தகவல் வரைச்சட்டம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பெர்ரி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள் நல்லா கேட்டுங்க. பெர்ரிங்கிற புவியியலை மிக திறம்பட படிப்பதற்கு இந்த முறையை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெர்ரி அப்படிங்கிறவர் பெருசாக எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். வேறு ஒன்று சிம்பிளாக நீங்கள் ஒன்று வச்சுக்கலாம். பெர்ரிங்கிறவர் பெருசாக எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். புவியியலை 3 வகையாக பிரிக்கலாம். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், பாருங்கள், முடிஞ்சு வச்சு பாருங்கமே. ஒன்றும் உங்களுக்கு இதெல்லாம் கதை. இது எல்லாமே இப்போ உதாரணமாக ஏன் இதை கதைங்கிறேன்னா, பொதுவாக புவி தகவல் அமைப்புனா புவி தகவல் அமைப்பு ஆய்வு செய்ய இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஜஸ்ட்டு தான் இருக்கும். இதுதான் நமக்கு ரொம்ப கொஞ்சம் முக்கியம். இப்போ பாருங்கள், பொதுவாக நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறோம். அது அமெரிக்காவோடது. அவங்க இராணுவம் சார்ந்ததுக்காக வச்சுருந்தாங்க, இப்போ பொது பயன்பாட்டுக்கு விட்டாங்க. அப்போ ஜிபிஎஸ் அப்படிங்கிறது அமெரிக்கா சார்ந்தது. அடுத்து ரஷ்யாவுக்கு இருந்தால் இருக்குது பாருங்கள், குளோனஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவில் இருக்குது. அடுத்து கலிலியோ அப்படிங்கிறது ஐரோப்பா. ஏன்னா அவங்க வந்து கலிலியோ பேரே வச்சுட்டாங்க. அடுத்து பிடோவ், இந்த சீனாக்காரவங்க போல் அப்படி தான் வச்சுருவாங்க. டோவ் அப்படிங்கிறது நம்மது IRNSS, நம்மது IRNSS இதெல்லாம் இருக்குது. ஜிபிஎஸ்ங்கிறது அமெரிக்காவில் ஏற்படுத்தப்பட்ட ஊடுருவல் செயற்கைக்கோள் தான்.
இதை வந்து ஜிஎன்எஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இராணுவ பயன்பாட்டிற்கும் அவங்க ஏற்படுத்துனாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஜிபிஎஸ் அதை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ. ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், அவ்வளோதான். நான் சொன்னேன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு சொன்னேன்னா முடிஞ்சு வச்சு. நீங்கள் இந்த புக் பேக் வந்து நீங்கள் இந்த கிரேக்க சொல்லு அப்படின்னு சொல்லி இது அறிவு மரபு வருங்க. மரபுன்னு வந்திருக்கா, அப்போ பேட்டிசன். அந்த மரபுங்கிற வார்த்தை வந்தோன்னா பேட்டிசன் வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் புக் பேக் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. அடுத்த லெசன் அடுத்த வீடியோவில் பாருங்கள்.